இன்னைக்கு வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கோரிங் மேட்ச்சா இருந்துச்சு. ஸோ 2 டீம்ஸோட பேட்டர்ஸ் வந்து நல்லாவே பண்ணாங்க. அதுல நோட்டபிளா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்திரை சூப்பர்வா ஆடுனாரு. ஆனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்டுல வந்து ஒரு சிவம் துபே அண்ட் சர்ஃப்ராஸ் கான்லாம் சப்போர்ட் பண்ணி 210 அடிச்சாங்க. விச் இஸ் ஒரு ஃபைட்டிங் டோட்டல் இந்த மாரி கிரவுண்ட்ல. அண்ட் வேறஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியான்ஷ் ஆர்யா வெளுத்துட்டாருங்க. 10 பால் தான் ஆடுனாரு. மேட்ச முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் கூப்பர் கானலி டீசென்ட்டா ஆடி நல்லா முடிச்சு குடுத்தாங்க. 8 பால் ஸ்பேர வச்சு இந்த மேட்ச முடிச்சுட்டாங்க. ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லுக்கிங் அ ஸ்ட்ராங்கர் சைட் தென் எவர். அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வொரியிங் சைன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா பத்தி அத பார்ப்போம். எஸ் இனிஷியல் ஆரம்பிச்சாங்க. பட் சிஎஸ்கோட பாசிட்டிவ் நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச்ல பார்க்கும்போது ஒரு ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு பழைய ஒரு திரும்ப வந்து அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ சப்ராஸ் கூட அந்த ஒரு 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 குவிக் நாக் வந்து அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை பத்தி உங்க தாட்ஸ்? ஆயுஷ் மாத்திரை வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆனாலுமே சரி, பட் இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லியா ஒரு 2, 3 பால் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேட்ல பட்டன்னு தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை பொளக்க போறாருன்னு. ஐ திங்க் 73 அடிச்சாரு. சூப்பர்ப் நாக் ஆஃப்டர் த ஆர்சிபி மேட்ச் போன வருஷம் அடிச்சாரு. அதுக்கடுத்து பெருசா ரன்னே அடிக்கல. அந்த சர்ஃப்ராஸ் கானோட கேமியோ வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் நெறைய இன்சைட் ரன்ஸ் போன மாரி இருந்துச்சு. பட் 12 பால்ஸ் 32 எடுத்துக்கலாம். அந்த மாரி நாக். சிவம் துபே நாக் வந்து செம்ம நாக் ஃபினிஷிங்ல. பவுலிங்ல வந்து பார்த்தா யுஸ்வேந்திர சேகர் வந்து பார்த்தா ஆஸ் யூசுவல் செம்மையா போட்டுட்டு போயிட்டாரு அவர் வேலைய. அண்ட் மார்க்கோ ஆன்சனும் சரி, வைஷாக் விஜயகுமார் எல்லாருமே டீசென்ட்டா பண்ணாங்க. பட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் சிங் கொஞ்சம் லைக் நெறைய ரன்ஸ வைட்லயே குடுத்துட்ட மாரி இருந்துச்சு. அவர் எப்பயுமே அப்படிதான் பண்றாரு. ஒரு ஓவர் போட சொன்னா 2 ஓவரா போட்டு முடிச்சுட்டு போயிடாரு அந்த 5. யாஹ்! சிஎஸ்கே ஸோ பவுலிங் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஏதாச்சும் பார்க்க முடியுதா? சிஎஸ்கே பவுலிங்ல பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கா? ஆ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அவங்க 2 பேர் வேணா சொல்லலாம். அன்ஷுல் கம்போஜ் அண்ட் ஒரு கலீல் அஹ்மதோட பவுலிங் பாசிட்டிவான்னு சொல்லலாமே தவிர, அது எஃபெக்டிவான விக்கெட்ஸ்ல வருதான்னு கேட்டா கிடையாது. விக்கெட்ஸ்ல வரமாட்டேங்குது 2 பேத்தோட பவுலிங்கும் சரி. 100 ஆமாவது பிரெடிக்டபிளா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு லோன் ஸ்பின்னால எவ்வளோதான் பண்ண முடியும். அண்ட் ராகுல் சே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மட்டமா போட்டாருங்க. ஐ திங்க் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு அவங்க சான்ஸ் குடுத்தே ஆகணும். மத்தபடி அவங்க பவுலிங் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்னிங்காவே இல்ல. அகெயின்